ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸ்னா டியோன் இன்டோ தி மிட்நைட் ஹார்ட் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் வர ரீகா கூட மட்டும்தான் நம்ம ஹீரோ பெருசாக அந்த அளவுக்கு கான்டாக்டோ இல்லை க்ளோஸோ ஆகல. பட் இதுக்கப்புறம் ஃபுல்லாக ரீகா கூட தான் அதிகமாக நம்ம ஹீரோ க்ளோஸ் ஆகிறத காமிச்சிருப்பாங்க. ரீகாவை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த எபிசோட போகும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டியோன் இன்டோ தி மிட்நைட் ஹார்ட் சீசன் 1 எபிசோட் 7. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ரேகாவை மீட் பண்ணுறான். வெனஸ்டே வழக்கம் போல அவள் சாங்க பாடிட்டு இருக்கா. அப்போ கூட்டத்தில் ஒரு பொண்ணு வந்துட்டு தனியாக நிற்கிறா. ரேகா வந்துட்டு சினிமாவில் ரிலீஸ் ஆகிற ஃபேமஸ் சாங்கை மட்டும்தான் பாடுவா. அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க. நினைக்கிற அந்த ஒரு பொண்ணு கோச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பவோ ரேகா அதை நோட்டீஸ் பண்ணுறா. நம்ம ஹீரோவோ நோட்டீஸ் பண்ணுறா. அவள் கிளம்பி போனதில் சோகமாகி ரேகா பாட்டு நிறுத்தவோ என்னாச்சுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் பதறதாங்க. சாரி கைஸ், இன்னைக்கு அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ரேகா கிளம்பவோ அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோ போகிறோம். ஹீரோ கூப்பிட அந்த பொண்ணு கண்டுக்கிடவே மாட்டேங்கிறா. நம்ம ஹீரோவோ அவனோட வித்தையெல்லாம் இறக்கி முடிஞ்ச அளவுக்கு அவளை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணி அவள் அட்டென்ஷனை கவர் பண்ணுறா. சரி உன்னை கண்டுக்கிடாததுக்கு சாரி, என்னதான் வேணும்னு அந்த பொண்ணு கேட்டா. ஓ, நான் கூட ஒருவேளை நான் கோஸ்டா மாறிட்டணும்னு பயந்துட்டேன். நம்ம ஹீரோ காமெடி பண்றான். எதுக்காக ரேகா பாட்டு பிடிக்காத மாதிரி நீ கிளம்புனா நம்ம ஹீரோ கேட்கறான். நல்லா தானே பாடினா நம்ம ஹீரோ கேட்கவும் உனக்கு என்ன தெரியும்னு அந்த பொண்ணு கேட்கறா. ஏன்னா ரேகா அவளே ஓனா ஒரு சாங் எல்லாம் எழுதியிருப்பா, அதாவா பாட மாட்டிக்கிறா. பாப்புலர் சினிமா சாங் பாடி என்ன பிரயோஜனம், அவளோட ஒரிஜினல் சாங் எல்லாம் பாடணும். அவ முன்ன மாதிரி இல்லைன்னு சொல்லுவா. அப்ப நீங்க ஃப்ரெண்ட்ஸா நம்ம ஹீரோ கேட்டா. ஆல்ரெடி நான் வந்துட்டு நிறைய சொல்லிட்டான்னு அந்த பொண்ணு கிளம்புறா. ஹிப்ஹாப் தமிழா இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஓனா பாட்டு எழுதி பாடியிருப்பா. அந்த மாதிரி ரேகாவோ பாட்டெல்லாம் எழுதியிருக்கா. அடுத்த பாட்டை எப்படி எழுதலாம் எனக்கு எதுவோ தோணலையே நம்ம யோசிச்சுட்டு இருந்தா. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். நான் எங்க இருப்பேன் உனக்கு எப்படி தெரியும்னு பா கேட்டா. என்னோட பழைய ஃப்ரெண்டு சொன்னான்னு சொல்லவோ ஐகோவா உனக்கு தெரியுமான்னு கேட்டா. ஓ, அவ ஐகோன் நீ சொல்லிதான் எனக்கு தெரியும், அவ பேர் எனக்கு தெரியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்ட்ட பேசலாமா நம்ம ஹீரோ கேட்டா. அவ என்ன சொன்னான்னு ரீகா கேட்கவும் எக்ஸ்பிரஷன் பார்த்தா உனக்கே தெரியும்னு தோணுதே நம்ம ஹீரோ கேட்டா. சாங்க பாடலாம், அது அவளுக்கு பிடிக்கல அப்படின்னு ரீகா சொல்லவோ அப்போ ஒரிஜினல் சாங்க பாட வேண்டியதானே நம்ம ஹீரோ கேட்டா. அதை ஏன்டா நான் வாண்ட சொல்லணும், என்னோட எம்பாரசிங் விஷயத்தை பத்திலாம் வாண்ட நான் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரீகா சொல்லியிருந்தா. அப்படி சொல்றதுக்கு நீ தகுதியானவன்னா எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படின்னு இந்த கரோகே ரூம்ல நம்ம ஹீரோவை பாட்டு பாட சேலஞ்ச் பண்ணுவோம். நீ ப்ரொஃபஷனல் சிங்கர், சோ எனக்கு ஒரு ஹேண்டிகேப் கூட, நீ பாட வேண்டிய சாங்க நான் தான் டிசைட் பண்ணுவேன். நம்ம ஹீரோ ஒரு பாட்டை செலக்ட் பண்றான். இந்த பாட்டா அப்படின்னு ரீகா கொஞ்சம் தயங்குறா. பாட்டு ஸ்டார்ட் ஆகுதா, அவ்வளவு பதட்டத்துல கொஞ்சம் திக்கி பாட ஆரம்பிக்கிறா. ஒழுங்காவே பாடல. உன்னால மட்டும் தான் இதை பண்ண முடியும் மனசுக்குள்ள நீ நினைச்சிட்டு திமிரா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆகுது நம்ம ஹீரோ சொல்லவும். டென்ஷன் ஆயிட்டு அவ பாட்டை ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்டுட்டு திரும்ப ஆரம்பிக்கும் போது சூப்பரா டான்ஸ் ஆடி பாட்டை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்போது பக்காவா திரும்ப பாடுறா. நான் நினைச்சத விட இப்ப ரொம்ப சீரியஸா பாடுறாளே நம்ம ஹீரோ பாக்குறான். டீ வேணுமா அப்படின்னு ஒருத்தர் ரூமை திறந்து இவங்க க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு சாரின்னு கிளம்புதாரு. 95% ஸ்கோர் வாங்கியிருக்கா. நான் பீட் பண்ணி காமிக்கிறேன் நம்ம ஹீரோ கான்ஃபிடன்ஸா போறான். ஹக் நோட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தங்களோட சாங்க நம்ம ஹீரோ எடுத்து பாடவும் ரேகா அதை பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோன்னு ப்ரொஃபஷனல் கிடையாது, அந்த அளவுக்கு சூப்பராலாம் பாடல. பட் இந்த சாங்கோட லிரிக்ஸ் மூலியமா அவளுக்கு பழைய விஷயங்கள் எல்லாம் நம்ம ஹீரோ ஞாபகப்படுத்துறான். எனக்கு தெரிஞ்சு இந்த மிஷின் பிரேக் ஆயிடுச்சு, நான் 75 மார்க் எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கான். எதுக்கு அந்த சாங்க செலக்ட் பண்ண ரேகா கேட்கவும் ஐகோட டி ஷர்ட்ல ஹக் நோட்ஸ்ங்கிற ஒரு லோகோ இருக்கும், அதையும் போட்டிருக்கா நம்ம ஹீரோ கேட்டா. ரேகாக்கும் எனக்கும் அந்த டீமை பிடிக்கும்னு வா சொல்றா. அப்பல்லவும் ஹக் நோட்ஸ் தான் எனக்கு பிடிக்கும்னு சின்ன வயசுல சொல்லியிருப்பா. சின்ன வயசுல எனக்கு ஒருத்தங்க இந்த பேண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க நம்ம ஹீரோ ரேகாட்ட சொல்றான். நீ ஒரிஜினல் சாங்க பாடலாம் நம்ம ஹீரோ கேட்டா. சரி நான் சொல்றேன், நீ கம்மியான ஸ்கோர் எடுத்திருந்தாலும் நீ என்னை விட சூப்பரா தான் பாட ட்ரை பண்ண அப்படின்னு வா சொல்லிட்டு பாஸ்ட்ல சில விஷயங்கள் நடந்தது. சோ மத்தவங்க முன்னாடி எனக்கு என் ஒரிஜினல் சாங்க பாட பயமா இருக்கு. என்னோட ஒரிஜினல் சாங்க பாடினா நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு பீப்புள் என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஃபேமஸ் சாங்க பாடினா அந்த பிரச்சனை இல்ல, நான் கோலை தான் ஒத்துக்கிடுதேன் அப்படின்னு ரீகா சொல்லவும் ஒரிஜினல் சாங் பாடினாதான் சிங்கரா இவளுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லிரிக்ஸ் எழுத ட்ரை பண்ணாலும் இப்பெல்லாம் அது ஸ்டாப் ஆயிருது, என்ன எழுதுன்னு தெரிலன்னு வா சொல்றா. மத்தவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு நீ பயப்படுற, நானும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன், கலந்துக்கிடுவேன். ஆடியன்ஸ் எல்லாரும் என்னையவே பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அந்த ஃபியரை எப்படி போக்கணும்னு கேட்டா, உன்னோட பழைய ஒரிஜினல் சாங் எல்லாம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் நீ அதை பாட ட்ரை பண்ணு. வழக்கமான இடத்துல இல்லாம ரூஃப் டாப்க்கு நம்ம ஸ்கூல்ல ஆடியன்ஸ் நான் கூட்டிட்டு வரேன், பெர்ஃபார்மன்ஸை மட்டும் நீ பக்காவா பண்ணு, கண்டிப்பா இது சக்சஸ் ஆகும், உனக்கும் தைரியம் வரும் நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்கூல் ரூஃப் டாப்ல இன்னைக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரிஜினல் சாங்க பாடலாமா என்ன நினைப்பாங்க அப்படின்னு பதட்டத்தோட ரீகா வாரா. எல்லாத்தையும் பக்காவா அரேஞ்ச் பண்ணிருப்பான்னு அவளுக்கு டவுட்டா இருக்கு. பதட்டத்தோட அவ கதவை ஓபன் பண்ணி பார்த்தா பெருசா ஒன்ன ஆடியன்ஸ்லாம் இல்ல. பிராட்காஸ்டிங்கோட மத்த மெம்பர்ஸ் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்காங்க. எடுத்தோடனே ஆடியன்ஸ் முன்னாடி போட்டு உன்னை பதறடிப்பான்னு நினைச்சியா? ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸா ஓ மேல நம்பிக்கை வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பாடி பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஈவன் இவ தப்பாவே பாடினாலும் இவங்க யாரும் அதை வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, இவளுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. இருந்தாலும் ரேகா ஒரிஜினல் சாங்க பாடும்போது கொஞ்சம் பதட்டத்தோட இருக்கவும் ரேகா அவனால முடியும் அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர பண்ணவும் நான் எப்படி பாடினாலும் இவங்க எனக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ தைரியமா ரேகா வந்துட்டு அவளோட ஒரிஜினல் சாங்க பாட ஆரம்பிக்கிறா. ஃபர்ஸ்ட் இந்த 3 பேரும் எப்படி கேட்டாங்களோ இப்பவும் அதே மாதிரி தான் உட்காந்து இவளை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா ரேகா ஒரு பெரிய சிங்கரா வருவா அப்படின்னு சொல்லி அந்த 3 பேருக்குமே நம்பிக்கை இருக்கு.
சே என்ன ட்ரிக் பண்ணிட்டுலாம் ரேகா கேட்கவும் முன்னாடியே சொன்னவா நர்வஸ்னஸ் போகாதெல்லாம் நம்ம ஹீரோ சொல்றான். கரோக்கி என்ன அடிக்கடி கூட்டிட்டு போய் பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு ரேகா சொல்லப்போ அப்படி பண்ணா எம்மல நம்பிக்கை வருமா நம்ம ஹீரோ கேட்டா கொஞ்சமா வரும் அப்படின்னு ரேகா சொல்றா. ரேகாவோட ஒரிஜினல் சாங்ல இருக்கிற லிரிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அவ அதை எழுதுனா, பட் அது எப்படி இருந்தாலும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு இன்னும் ஸ்டில் சப்போர்ட்டா இருக்காங்க. நான் கரெக்டான சாய்ஸ் தான் சூஸ் பண்ணிருக்கேன். ரேகாக்கு ஃபர்ஸ்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் முக்கியம். மத்த கிளப் மெம்பர்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருக்காங்க. இவங்களை இன்னும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா ஆக்கணும்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு தான் இங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பழக போறீங்க, ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணா உங்களுக்குள்ள பாண்டிங் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மாலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். உங்க யுவர் ஸ்டோரியா கண்டுக்கிடாதீங்க, நீங்க பாட்டு போய் என்ஜாய் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் போறாங்க. எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ண வாரியா அப்படின்னு ஷினோபோ கேக்குறா. நான் என்ன செலக்ட் பண்ண நம்ம ஹீரோ கேட்டா இங்க வா அப்படின்னு சொல்லி அவ கூட்டிட்டு போறா. நிறைய ட்ரெஸ் அவ போட்டு காமிக்கிறா. எல்லாமே மோஸ்ட்லி ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸா இருக்கு. ஏன்னு நம்ம ஹீரோ கேட்டா எனக்கு ஒயிட் பிடிக்கும்னு பா சொல்லவும் அப்பல்லோக்கும் எனக்கு ஒயிட் ட்ரெஸ் பிடிக்கும்னு பா சொல்லி இருப்பா. நிறைய பீப்புளுக்கு ஒயிட் ட்ரெஸ் பிடிக்கும், இதை வச்சுட்டு வா அப்பல்லோன்னு சொல்ல முடியாதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்பவே கியூட்டா இருக்க நம்ம ஹீரோ சொல்லவா அவளும் கொஞ்சம் வைக்கப்படுறா. மத்த 3 பேர் எங்க போனாங்க நம்ம ஹீரோ தேடி போய் பார்த்தா பாக்கி இங்க வா அப்படின்னு சொல்லி 1000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு பொம்மை கூட எனக்கு கிடைக்கல, எனக்கு இது வேணும் அப்படின்னு ஈகோ கேட்கவும் யுவர் ஸ்டோரி கிட்ட இதை விட்டுரு, இதெல்லாம் எனக்கு அசால்ட்டா நம்ம ஹீரோ சொல்றான். சொன்னபடியே நம்ம ஹீரோ பக்காவா அவளுக்கு டால் எடுத்து கொடுத்துட்டான். அவ மோஞ்சிய போட்டு அதுல வா தேய்ச்சி என்னோட ஸ்மெல் இதுல வரணும் அப்படின்னு சொல்லவும் அப்பெல்லாம் இதே மாதிரி சொன்னதை நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். ஓகேவா வேலை முடிஞ்சது நீ கிளம்பி ஈகோ நம்ம ஹீரோவை விரட்டி விடுறா. எடுபடி பையா இங்க வா அப்படின்னு நேனே கூப்பிடுறா. பப்ளிக் பிளேஸ்ல வச்சு அப்படி கூப்பிடாதான் நம்ம ஹீரோ சொல்றான். மென்டை மாயோ தான் அப்பல்லோக்கு பிடிக்கும். ஆர்டர் பண்ண நம்ம ஹீரோ நேனிட்ட கேட்டா மென்டே மாயோ அப்படின்னு வா சொல்லவும் ஒருவேளை இவளா இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ சந்தேகப்படுறான். வேற வேற ஃபிளேவர் ஏன் ஃபிளேவரை ட்ரை பண்ணி பாரு ஆ காட்டு அப்படின்னு நேனே ஓட்டி விடுறா. சரி நம்ம ஹீரோ வாங்கவா அதை ரசிச்சு அவ பாத்துட்டு இருக்கா. மாதிரி ஒரு ஆள் உனக்கு ஓட்டி விட நீ கொடுத்து வச்சிருக்கணும் நேனே கலாய்க்கிறா. மத்தவங்க எங்கன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் வேற வேற இடத்துல இருக்காங்கன்னு சொல்லவும் ரேகா எங்க போனான்னு தெரியல, அவளை கண்டுபிடிக்கிறா நம்ம ஹீரோ போறான். எல்லாரையும் கரோக்கி ரூம்குள்ள அடைச்சு வச்சு 4 பேர் ஒன்னா சேர்ந்து சுத்துங்கன்னா தனித்தனியாவா போயிருக்கீங்க, அப்புறம் எப்படி பாண்டு கிரியேட் ஆகும், இப்ப ஒன்னா சேர்ந்து பாட போறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் தேவையில்ல அப்படின்னு மத்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ எனக்கு பாடு அதே ஹக் நோட்ஸ்ல இருந்து நான் இன்னைக்கு பாட போறேன் ரேகா ஆரம்பிக்கிறா. ஹாரிசோ நான் ஒரு அமேசிங் பேண்டை கண்டுபிடிச்சிருக்கேன், அதுக்கு பேரு ஹக் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி அப்பல்லோ சொல்லியிருப்பா. ரேகா பாடும்போது பார்த்தா ஒரே கோரஸ்ல அப்படியே மத்த 3 பொண்ணுங்களும் அப்படியே பாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த பாட்டு இந்த பேண்டை பத்தி தெரியுமா நம்ம ஹீரோ கிட்ட. ஆமா தெரியும், எல்லாருக்குமே ஹக் நோட்ஸ்ங்கிற பேண்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவோம். யாரோ ஒருத்தர் ஸ்கூலுக்கு அந்த சாங்கோட CD கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னு சொல்லுவோம். அது யாரு நம்ம ஹீரோ கேட்டா தெரில அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ அந்த 4 பொண்ணுங்கிட்டையும் இப்போ வரைக்கும் அப்பல்லோக்கான எல்லா சிம்டம்ஸுமே தெரியுது. யாரும் நம்ம ஹீரோவால ஸ்பெசிஃபிக்கா கண்டுபிடிக்க முடியல. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.